மாநிலத்தின் நிலுவைத் தொகை உயர்வுகள் தொடர்பாக சவுகோன் யோவை பகிரங்கமாக விமர்சித்ததை பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் யங் நியாயப்படுத்தியுள்ளார். அனைத்து உள்ளக வழிமுறைகளையும் பயன்படுத்தி பார்த்த பிறகே அந்த முடிவை எடுத்ததாக அவர் கூறியுள்ளார். தங்கள் பகிரங்கமான வாக்குவாதத்தில் டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் தலையிட்டதை லிம் வரவேற்ற வேளையில், மேலும் தனக்கும் சவ் மற்றும் அந்தோனி லோக்கிற்கும் இடையே ஒரு சந்திப்பு நடைபெறும் வரை வேறு எந்த அறிக்கைகளையும் வெளியிடப் போவதில்லை என்றும் லிம் உறுதி அளித்தார். தங்கள் மூவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு நடைபெறும் வரை நில குத்தகை உயர்வால் பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுக்காக தாம் பொது அறிக்கைகளை வெளியிடவோ அல்லது செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தவோ மாட்டேன் என்று அயர்புத்தே சட்டமன்ற உறுப்பினருமான அவர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு நில குத்தகை உயர்வுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கும் மேல்முறையீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதற்கும் உதவுவதற்காக தனது சேவை மையங்கள் தொடர்ந்து திறந்திருக்கும் என்று லிம் உறுதி அளித்தார். இதுவரை தனது நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற அலுவலகங்கள் 800 நில உரிமையாளர்களுக்கு உதவி உள்ளதாக அவர் கூறினார். மத்திய கிழக்கு மோதல் காரணமாக நாடு கடுமையான எரிபொருள் விலை உயர்வை சந்தித்து வருவதால் எதிர்க்கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பும் மிக முக்கியம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கும் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளுக்கும் புத்ராஜயாவை குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகளையும் அன்வார் கடுமையாக சாடினார். இது எங்கள் தவறல்ல, ஆனால் எதிர்க்கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் இப்போது எங்களை கேலி செய்கிறார்கள். நியாயப்படி தீர்வுகளை காண அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். முழு உலகமும் சிக்கலில் உள்ளது. நாம் பொறுமையுடன் இணைந்து பிரச்சனையை புரிந்து கொள்வது முக்கியம் என்று பெர்மாத்தாங் பாசிர் சமூக மண்டபத்தில் நடைபெற்ற ஒரு சமூக ஈடுபாட்டு நிகழ்ச்சியில் அன்வார் இதனை தெரிவித்தார். ஹரிரயா ஐடில் ஃபித்ரிக்கு முன்னதாக 1 லிட்டர் டீசல் விலை 80 சென்ட் அதிகரித்து 4 ரிங்கிட் 72 சென்டாக உயர்ந்திருப்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடின் வருத்தம் தெரிவித்திருந்தார். இந்த விலை உயர்வு குறிப்பாக போக்குவரத்து செலவுகளில் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தி பொருட்களின் விலையை உயர்த்தும் என்றும் லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். மத்திய கிழக்கு மோதல் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன என்பதை பொதுமக்கள் அறிந்திருந்தாலும் மலேசியர்கள் மீதான அதன் தாக்கம் குறித்து மக்களவையில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷா அலாம் செக்ஷன் 9 அண்மையில் நடந்த ஒரு வீட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் கருப்பு உடை அணிந்து முகமூடி போட்டிருந்த 3 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவம் வியாழக்கிழமை நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து 60 வயது மதிக்கத்தக்க ஓய்வு பெற்ற நபர் ஒருவர் இரவு 11:52 மணிக்கு புகார் அளித்ததாக ஷியாலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ராம்சே எம்போல் தெரிவித்தார். இச்சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியதாகவும் இரவு 8 மணி முதல் 11 மணிக்குள் இது நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் அவர் கூறினார். சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணையில் அந்த வீட்டில் சிசிடிவி கேமராக்களோ அல்லது பாதுகாப்பு அலார அமைப்போ பொருத்தப்படவில்லை என்பது தெரிய வந்தது. மேல் அதிக விசாரணைகளுக்கு உதவும் வகையில் வீட்டு வசதி நிர்வாகம் மற்றும் அருகில் உள்ள அண்டை வீட்டாரிடமிருந்து சிசிடிவி பதிவுகளை போலீசார் பெற்றுள்ளனர். சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் பிரிவு 457 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ராம்சே கூறினார். ஹரிரயா பண்டிகையை கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிய நிலையில் இதுவரை மொத்தம் 1515 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதில் 26 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை 2287 விபத்துகள் பதிவாகின. இதில் 17 பேர் உயிரிழந்தனர். பண்டிகை காலத்தில் நெடுஞ்சாலைகளில் 23 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்யவும் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் புக்கிட்டமான் நாடு முழுவதும் 5544 போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்தியுள்ளது. நேற்று முன்தினம் அதிகாலை முதல் 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நிபோங் தபாலில் உள்ள புலா பூரோங் குப்பை கிடங்கில் பரவிய தீயை தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக அணைத்தனர். மாலை 5:13 மணி அளவில் தீ அணைக்கப்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தில் எந்த ஆபத்தும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு மாலை 5:55 மணிக்கு மீட்பு பணி முடிவுக்கு வந்ததாக அந்த துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
புலா புருங் என்பது பினாங்கின் முக்கிய கழிவு அகற்றும் தளம் மற்றும் குப்பை கிடங்கு என்பதோடு அண்மைய ஆண்டுகளில் அங்கு நிகழ்ந்த பல தீ விபத்துகளில் இந்த தீ விபத்தும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி இதே குப்பை கிடங்கில் திடக்கழிவுகள் சம்பந்தப்பட்ட தீ விபத்து ஏற்பட்டது. 9 மணி நேர தீயணைப்பு பணிகளுக்கு பிறகு அது முழுமையாக அணைக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் பிந்துலுவின் கிடுராங்கில் உள்ள சுங்கை பிளான்லாட் நீர்வீழ்ச்சியில் நீந்தச் சென்ற 12 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தான். அவனது 13 வயது நண்பரும் மூழ்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. டிரிஸ்டன் மாரிஸ் மரிசா எர்னா என்ற சம்பந்தப்பட்ட சிறுவனின் உடல் மாலை 5:20 மணியளவில் ஆற்றங்கரையிலிருந்து சுமார் 5 மீட்டர் தொலைவில் சுமார் 9 மீட்டர் ஆழமுள்ள நீரில் மீட்கப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. ஜேரான் டகுன் என அடையாளம் காணப்பட்ட 2வது நபரை தேடும் பணி தொடர்கிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.